ஹாய் guys, நம்ம தமிழ் எப்படி வச்சு கட்ட கட்டாட்டுன்னு சீசன் 3ல எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அங்கே ஒரு வழி இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா மூடி இருக்கே. அடச்சே, இப்ப கொஞ்சம் கண் போடுறது தான் நல்லா இருந்திருக்கும். என்ட்ரன்ஸ் நோக்கி உங்க கட்ஸ் டார்கெட் பண்ணுங்க. ஒருவேளை இந்த பக்கம் வந்தா நாம செஞ்சிடலாம். இந்த ரைஸ் மார் நான் டைட்டனா யாருக்கும் டைட்டன் போல இருக்குது, பவரா இருக்கு. गाइस இந்த இடம் இடிஞ்சு விட போகுதுன்னு நினைக்கிறேன். ஆற்றலே பயங்கரமா இருக்குது. ஓ நல்லதா போச்சு. தாண்டா ராணி. யாரும் நட மாட்டாங்க. என்ன உருவனே தெரியல. ரொம்ப பெருசா இருக்கு. எப்படி? வா, அதோட பெருசா. உருவம் ஆயிட்டே இருக்குது அப்படியே. பேஸ்மெண்ட்ன்றதுனால இடம் பத்தாங்க. இடமே காலி போல. ஒரு விஷயத்த ஒருத்தனோட பலத்தால மட்டும் ஜெயிச்சிருக்க சொல்லு, நாங்க அதை எதிர்பார்க்கவும் இல்ல. கொஞ்சம் அமைதியா இரு, நம்ம இதை விட மோசமான நிலைமையிலே இருந்திருக்கோம். பார்த்து பார்த்து எல்லாருக்கும் பழகி போச்சு. ஆனாலும் இது எல்லாத்தையும் தாண்டி தப்பிச்சிருக்கோம். எரேன் நான் பாத்துறேன். உங்களை மட்டும் தனியா விட்டுட்டு எங்களால போக முடியாது. அதனால எல்லாரும் ஒண்ணா போகலாம். சரி. இந்த பரவாயில்ல, நம்மளால தப்பிக்கவே முடியாது. அப்படின்னா நம்ம எதுவும் பண்ணாம இங்கேயே இடிஞ்சு சாகுற வரைக்கும் ஒவ்வொருத்தங்க கை பிடிச்சு அழுகணுமா? நம்ம மனித குலத்துக்கு எதிரியா இருக்கனால சாகணுமா? இங்க பாரு, எல்லா டைமும் இந்த மாதிரி நான் பண்ண வைக்கிறேன்னு கோவப்படாத. நீ முடிவை எடுத்தே ஆகணும். யார இதேதான் அன்னைக்கு சொன்னது. எப்பயாவது மாறுவானான்னு தெரியல. இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன
குடிச்சா என்ன ஆகும்? அந்த கிறிஸ்டல் போட முடியுது இப்போ. ஓ அதுவா? இதுதான் நம்ம ஆளுக்கு வரலன்னு சொல்லிட்டு இருந்தோம், எதுவும் வந்துச்சு. அது இவங்க ஏதோ கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருப்பாங்க போல. அதை வச்சு கவுர் மாதிரி பண்றான் போல. எதுவுமே ரெண்டா கலந்துருச்சு. ஊரே ரெண்டா பிரியும் போல இருக்குது. என்னாச்சு? இது என்ன? அந்த அப்பா அவருதான். ஏதோ வந்து டைனோசரா அப்படி இது மாதிரி வருது என்ன ஏதோ. ஆனா அது ஊர்ந்து போகுது. உனக்கு நான் பேசுறது கேக்குதா? ஓ ஓ அந்த டைட்னே கிறிஸ்டலா மாறி. ஆனா இது உடைக்க முடியுது. இந்த இடமும் இப்படிதான் இருந்தது. அதையே சிலையாக்கி நிக்க வச்ச மாதிரி. என்ன நடக்குது ஏரன்? இதுல இருந்து உன்னை நாங்க கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமும் டைட்டன் இன்னும் போகாமையே இருக்கு. இதை வச்சு நம்ம மொத்த ஆட்டத்தையும் மாத்திரலாம். இதுக்கு அந்த பாட்டில் தான் காரணம். ம். ஒரு நிமிஷம், நான் மாறதுக்கு முன்னாடி அங்க 6 மணி நேரம் எழுதி இருந்த பாட்டில் எடுத்து குடிச்சேன். புரிஞ்சு? இவ்வளவு நாளா உன்னால டைட்டனை கொண்டு வர முடியல. ஆனா இந்த முறை நீ ஈஸியா பண்ணிட்ட. உங்க அப்பா எடுத்துட்டு வந்துட்டாங்க. எல்லாரையும் காப்பாத்திட்ட. அப்போ இது ஆர்மர் டைட்டனோட பவரா? இதை நீ எல்லாத்தையும் நீ கட்டி முடிச்சிட்ட. இது பார்க்க அவ்வளவு நல்லா இல்ல, ஆனா பலமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு செவரையும் இப்படிதான் கட்டியிருப்பாங்க. ஆமா, இந்த இடமே இப்படிதான் இருந்தது. அப்போ அப்படிதான் உருவாக்கிருக்காங்க போல. நம்மளால வால் மரியாதை நிச்சயமா அடைக்க முடியும் நான் நம்புறேன். ஆமா, இதை வச்சு அடைச்சிடலாம். இதுக்குள்ள நம்மளோட நிறைய நண்பர்களையும் நம்ம எதிரிகளையும் நம்ம இழந்துட்டோம். நம்ம இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நம்ம இப்ப எந்த நிலைமையில இருக்கோம்னு பாருங்க. ஒருவேளை எப்படியாச்சும் ஃபார் மரியாதை சரி பண்ணிட்டா இது எல்லாத்தையும் விட்டு நான் வெளியே வந்துடுவேன். ஆனா எங்க அப்பா பண்ண எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மன போராட்டம். வெளியே போறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஆஜி நல்லா இருக்காங்க. ஆர்வே பாப்புலர் கூட நல்லா இருக்காங்க. கேட்க சந்தோஷமா இருக்கு. ஏன்? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலைல? ரொம்ப நன்றி. இங்க யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ டைட்டனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம அந்த நேரத்துல குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கும்போது நம்ம கதை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். நீ ஒரு முட்டாள். எங்க எல்லாரோட வெளியே உள்ள பயம் இருந்தது, வெளியே காட்டிக்கல. அழக்கூடாது, தைரியமா இரு. நான் அப்ப அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். கிளம்பலாம். நம்ம ஒரு பெரிய டைட்டனை பிடிக்க வேண்டிய வேலை இருக்கு. ஐயோ, அது எப்படி பிடிக்கவா? என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஐயோ, அது போற இடமே பள்ளமாகுதுன்னா அது என்னையா பண்றது? எட்டுக்கால் பூச்சி மாதிரியும் இருக்கு. ஃபுல் உடம்பு தான், ஆனா அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகுது. புழு மாதிரி. எரியுது வேற. ஓ, இது வேறயா? அது
நார்மல் டைட்டில். அது எதை பத்தியும் கவலைப்படாத. பரவாயில்ல, நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க. அது எந்த டைரக்ஷன்ல போதும் தெரிஞ்சா நாம அதை பிடிக்கிறதுக்கான பிளான் போடலாம். நான் லீவல் ஸ்குவாட பார்த்தேன். அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க செஞ்சுட்டாங்க சார். ஏரேனியோ ஹிஸ்டோரியாவை கூட்டிட்டு வராங்க. ராணியை கூட்டிட்டு வராங்க. ஆர்மின் தான் வண்டி ஓட்டுறான். யாரோ காயப்பட்டிருக்கீங்க. ஆமா, ஆஞ்சிக்கு தான் ரொம்ப காயப்பட்டிருக்கு. பெரிய பிரச்சனை எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப நல்ல வேலையை பார்த்துருக்கீங்க. இன்னும் நம்ம பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்கு. ஒன்று சொல்லு, அந்த டைட்டன் பத்தி ஏதாவது தெரியுமா? த ராட் ரைஸ். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க கமாண்டர். நம்ம கிட்ட டைம் இல்லை. இங்க நின்று வெட்டியா பேசுறதை விட நாம வாடகை போவோம். அந்த டைட்டன் வால் கிட்ட வந்து உடைக்கிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணுமா? குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அதை ஆர்வி டிஸ்ட்ரிக்ட்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன் ஆமா நேரா வாழலாம். இது இருக்கிறது ஒரு செகண்ட்ல அழிச்சிடும் போல இருக்குது. லோவா இருக்க ஒரு பெனிஃபிட். ஒரு பூச்சி இந்த மாதிரியே இருக்கும், கிரீன் கலர் அது மாதிரி. ஓகே, இதெல்லாம் ஒண்ணா சேர்த்து பாப்போம். பட்டுப்புழுவா? நம்ம கூட பார்த்துருக்கோம் அந்த மாதிரி. லார்ட் ரேஸ்க்கு ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் கிடைக்குது. இப்போ அந்த பவர் ஏரேனுக்குள்ள இருக்கு. அது என்னன்னா, ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த டைட்டன் பவர் கிடைச்சாதான் அதை முழுசா பயன்படுத்த முடியும். ஆனா ராஜ குடும்பத்தோட ஆளுங்களே இந்த டைட்டன் பவரை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கிங்கோட எண்ணத்துக்கு உட்படுறாங்க. அதாவது மனித குலத்துக்காக எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுல ரொம்ப குழப்பமான விஷயமே இதுதான். முதல் கிங் இதுதான் மனித குலத்துக்கே நல்லதுன்னு நினைச்சாரு. அதை விட ஒரு முட்டாள்தனமான விஷயம் வேற எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம திரும்பி போறதுக்கான வாய்ப்பு இன்னுமே இருக்கு. அந்த டைட்டில் என்ன சாப்பிட்டுச்சுன்னா போதும், அந்த ரைஸ் மறுபடியும் மனுஷனை மாறிடுவான். நமக்கும் ஒரு உண்மையான ஃபவுண்டிங் டைட்டனும் கிடைச்சிடும். என்ன சொல்றீங்க? அப்படிலாம் நீ பண்ணாத. இல்ல, அவன் சொல்றது சரிதான். ரைஸ் மனுஷனா மாறின உடனே நம்ம அவனை பிடிச்சிடலாம். எல்லா எண்ணத்தையும் நம்ம அழிச்சிடுவோம். ஒருவேளை நம்ம அதை பண்ண முடிஞ்சா மனித குலத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வழி அமையும். அப்ப யாரன இங்க பாரு, இது உன் வாழ்க்கையோட பெரிய போராட்டமா இருக்கும். இது பண்ண நீ தயாரா இருக்கியா? உள்ள இறனாதான் இருப்பான உள்ள இருந்தாலும் அந்த நம்பிக்கையா? நான் தயாரா இருக்கேன் சார். யாரன்னு இப்படி சொல்றது ஆச்சரியம். லிவை சொல்றது ஆச்சரியமாகுது எனக்கு. ஏரேன், நான் உன்னை போக விட மாட்டேன். மறந்துடாதீங்க, நமக்கு வேற வழியே இல்லை. முதல் விஷயம், நீங்க டிஸ்கஸ் பண்ற ஃபிளாஸ்லயே நிறைய ப்ராப்ளம் இருக்கு. முதல் விஷயம், எங்க அப்பாவுடைய தலைக்குள்ள இருக்க ஃபஸ்கிங்குடைய எண்ணங்களை அழிக்கவே முடியாது. தெரிஞ்சுக்க, நீங்க என்ன கட்டாயப்படுத்தினாலும் ஒருவேளை எல்லாருடைய ஞாபகத்தை மாத்தினாலும் கதையை முடிச்சிடும். இன்னும் ஃபவுண்டிங் டைட்டனை பத்தி முழு விவரம் நமக்கு தெரியாது. இது மூலியமா நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது. அவன் சொல்றது சரிதான். ஒருவேளை ராட் ரைஸ் ஏறன சாப்பிட்டா கூட அவன் திரும்பி நார்மலா மாறிடுவாங்கிறதுக்கு எந்த கிளாரிஃபிகேஷனும் இல்ல. அது நடந்த மாதிரி யாரும் இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்ல. இது வரைக்கும் உலகத்தை அழிக்கக்கூடிய டைட்டன்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஃபவுண்டிங் டைட்டனால மத்த டைட்டன்ஸ் கட்டுப்படுத்த முடியும். இது பயன்படுத்தி தான் மனித குலத்தால தப்பிக்க முடியும். ஏரேன், உங்க அப்பா தப்பானவர் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிங் கிட்ட இருந்து மனித குலத்தை காப்பாத்த நினைச்சிருக்காரு. அவர் எங்க அக்கா கிட்ட இருந்து ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பாவோட வைஃபையும் குழந்தைங்களையும் கொண்டுட்டாரு. ஏன்னா அவர்கிட்ட எந்த வழியும் இல்லை. அவ புரிஞ்சுக்கிட்டாளடா எல்லாத்தையும். நீ காசாவோட உயிர், ஆர்மினோட உயிர், மத்த எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும்னா இந்த பவரை கட்டுப்படுத்த நீ கத்துக்கணும். அப்போ நீ நினைக்கிறது கரெக்ட் தான். நல்லது நினைச்சுதான் பண்ணிருக்காரு. அது மூலமா நல்லது நடக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஏதாவது பண்ணிருப்பாரு. நானும் ஒதுக்குறேன். அவருக்கு வேலை இல்லாம தான் இதை பண்ணிருப்பாரு. ராஜரத்தை எல்லாம் மனித குலத்தை காப்பாத்த நினைச்சிருக்காரு. அதனாலதான் அவர் சாவியை விட்டுட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னது, நீங்க என்ன சொல்றீங்க? ஓ ஆமால, அதை பத்தி நான் மறந்துட்டேன். அப்பனா அதெல்லாம் முக்கியம் சொல்றியா? ஆமா, உண்மைதான். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்மளால வால் மரியாதை மூட முடியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட வழி ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம மனசை நாமே தேத்திக்க வேண்டியதுதான்.
அதுக்காக என்ன பண்ண வேண்டியிருந்தாலும் சரி அதை நம்ம பண்ணியே ஆகணும். ஆனா நீ இதுல உறுதியா இருக்கே ஸ்டோரியா? அந்த மாதிரியான ஒரு டைட்டனை விட்டு வைக்க கூடாது. அப்படி ஒரு டைட்டனை செவத்துக்கிட்ட போகிற மாதிரி நம்ம விடக்கூடாது. அதை நம்ம கொல்லலைன்னா மற்ற எல்லா டைட்டன்ஸும் உள்ள வந்துருவாங்க. அதாவது எங்கள் அப்பாவை கொல்லணும். உங்க அப்பாவை கொண்டா மட்டும்தான் நம்ம இதுல இருந்து தப்பிக்க முடியும். நான் மன்னிப்பு கேட்டாங்கண்ணா. எதுக்கு? நம்ம ரைஸ் சாப்பில் இருக்கும்போது உண்மையாவே நான் ஒரு டைட்டனா மாறி உன்னை கொல்லணும்னு நினைச்சேன். உண்மையை சொல்லணும்னா அது மனித குலத்தை காப்பாத்த இல்லை, எங்க அப்பா சொல்றதெல்லாம் சரிதான்னு நினைச்சேன். ஒருவேளை இது பண்ணலன்னா எங்க அப்பா என்னை வெறுத்துருவாருன்னு நினைச்சேன். நான் அவருக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏன் ஒரு குயினாக தான் யோசிக்கிறேன். ஆனால் இவ்வளோ எமோஷ்னலாக பொண்ணு இந்த முடிவு எடுக்கலாம் ரொம்ப கஷ்டம். ஹாலுக்கு வர சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நேரத்துல வந்துடுவோம். ஹிஸ்டோரியா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீ ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும். என்ன அது? இந்த ஆர்டர் எர்வின் கிட்ட இருந்து வந்திருக்கு. இப்போ நடக்கிற இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ தான் சிம்மாசனத்துக்கு அதிபதியாக முடியும். எங்களுக்கு ராணியாக போற. என்னது? குயின் ஹிஸ்டோரியாவா? ஜோடியா? கூட டாக் சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. ஆனா நாட்டை மிலிட்டரி போலீஸ் ஆள்றத மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. நாம் ஒரு பொய்யான செய்தியை பரப்பியாகணும். உண்மையான ராஜா வாரிசு தான் மகிடத்தை எடுத்துக்கிட்டதை நம்ம பரப்பியாகணும். கேப்டன். ஹே, ஹிஸ்டோரி இதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்னு கேட்டேன்ல, நீ தானே கேப்டன்? அது எனக்கு என்னவோ அவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருந்த உறவை முடிச்சுக்கிட்டது அவ வாழ்க்கையோட அந்த பாகத்துல இருந்து வெளியே வந்துட்டதா தானே அர்த்தம். திரும்பவும் என்ன திரும்பவும்? ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா சொல்லு. அது வந்து ஹாய் கேப்டன். காணி என்ன சொல்ல வரானா, ஹிஸ்டோரியா அந்த ராஜ குடும்பத்திலிருந்து வெளியே வந்து தான் யாருன்னு தானே நிரூபிக்க முயற்சி பண்றா. ஆனால் இங்கே வேற வழி இல்லையே. வாழ்க்கையை வாழ சொல்லி கட்டாயப்படுத்தணும். இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவளுக்கு பிடிக்காத செய்ய சொல்கிறானா. ஒருவேளை நான் ராணி ஆகிறது தான் அடுத்த கடமைனா நான் அதை தான் அதையும் செய்வான். ஆனா ஹிஸ்டோரியா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என்ன இது பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினாலும் சரி, இல்ல நானே முடிவெடுத்தாலும் சரி, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க கேப்டன். அதுக்கு முன்னாடி என்கிட்ட உங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னது? இப்ப என் தலையெழுத்து என் கையில இருக்கிறதுனால இப்ப ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இருக்கேன். பெரிய மனுச்சு சார் அவ. நடையப்பா இன்னும் இந்த ஊருக்கே ஆர்டர் போடுற இடத்துக்கு போக போகிறாங்க. எதனால? ஹார்பர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மக்கள் எங்க இருக்காங்களோ அங்கேயே இருக்கட்டும். அப்புறம் அட நீங்க என்ன சொல்ல கேட்க மாட்டேன். ஒரு பிளானே புரிஞ்சுக்க முடியலையே. எப்படி இந்த எபிசோடில் எனக்கு ஃபுல்லாக ஹிஸ்டோரியா தாங்க பெருசாக தெரிஞ்சா. அவள் வந்து என்ன சொல்லலாம், நம்ம குட்டி பொண்ணு இருக்கிறதே சின்ன பொண்ணு பேசியிருந்தானா அவள் தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மனுஷியாக தெரியுறா. குயின் ஆல்வேஸ் குயின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது அவரோட முடிவு. ஏன்னா எவ்வளோ எமோஷ்னலான ஒரு பொண்ணு, ஒருத்தர் அழுந்தாலே வந்து கண் கலங்கிடும். அப்படி இருக்கிற பொண்ணு வந்து தன்னுடைய அப்பா இத்தனை வருஷம் பாசம் கிடைக்காம இப்போ தான் கிடச்சிது. ஒரு செகண்டில் வந்து அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், எங்கே வெத்துருவாரோன்னு இறனியே கொள்கிற அளவுலாம் துணிஞ்சு அவ்வளோ பாசம் எனக்கு கிடைக்கல சின்ன வயசுலேருந்து.
அப்படி இருக்கும்போது இப்போ தான் கிடச்சது, உடனே டக்கு டக்குன்னு அந்த முடிவு எடுத்து இப்போ அவரே கொல்லணுனாலும் அதுக்கும் ரெடி ஆகி இப்போ குயின் எனக்கு பிடிக்கல, இந்த இந்த இதுவே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னவன் இல்லைம்மா நீ தான் அடுத்த வாரிசு நின்னவனம்மா அதுக்கும் ரெடி. அவ என்ன சொல்றதுன்னே அது தெரியலங்க, எப்படி நியாய இப்படி இருக்கான்னு பக்கம் அவ தெரியல. நிக்கிறது தான் தப்பு. கூட அப்பாவே பண்ணாலும் தப்பு தப்பு தான்ற அது பிரிச்சு பார்க்க தெரியுது. அவ்வளோ அழகா அதுக்கு சப்போர்ட்டா நிக்கிறா. அது அது ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கு. எனக்கு அதை விட கிட்ட சொன்னா பாருங்க, உங்க அப்பா தப்பு இல்லடா, இங்க தான்டா தப்பு நடந்திருக்கு, அவர் நல்லதுதான், அதனால தான் எங்க அக்காவை கொண்டு இருக்காரு, இது பண்ணியிருக்காருன்றமோ எப்படி புரிஞ்சுக்கிறா அவ. இதெல்லாம் யாருனாலும் புரிஞ்சுக்க முடியுமா, இப்படி எடுத்துக்க முடியுமா? நம்ம குடும்பத்தை கொண்டு இருக்காகும் போது அந்த கோவம் தான் ஃபர்ஸ்ட் வரும். அதை உட்காந்து அவர் எதுக்காக பண்ணாரு யாருன்னு கூட யோசிக்கல. நம்ம அப்பா ஏன் அதை பண்ணாருன்னு அவன் அப்படி யோசிக்காம இல்லை எங்கள் அப்பா தப்பு பண்ணிட்டாருன்னு அவன் அவசரம் கொடுக்காதான் முடிவு எடுத்தான். ஆனால் இவன் அவங்க சைடு யோசிச்சு நம்ம சைடு தான் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்பா நானும் அதான் பயந்துட்டு இருந்தேன். யாரன்னு வேற ஃபுல்லா தெரியாம சொன்னது ஃபுல்லா மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு அந்த முடிவில் எதனாவது ஒன்று யோசிப்பானோ அப்படின்ட்டு நான் பயந்துட்டே தான் அதை பார்த்துட்டு இருந்தேன். டோட்டலாக அவங்க அப்பாவே தப்பு நினச்சிடப்பாரு எதுவுமே தெரிஞ்சுக்காம அப்படின்ட்டு. நல்ல வேலை கரெக்டாக அதை பேசி புரிய வச்சு. அதேமாதிரி இறந்தன்னைக்கு அந்த கிறிஸ்டல் ஏற்றதும் சூப்பர். இது நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். அன்றைக்கி வந்து ஆனி வந்து அந்த கிறிஸ்டல் போட்டு போட்டு எஸ்கேப் ஆகிறா, இந்த பவர்லாம் நம்ம ஆள்கிட்ட இல்லையே, சூப்பராக இருக்குமே இதெல்லாம்ட்டு பார்த்தா இன்றைக்கி அதுவும் கிடச்சிச்சு. அது அந்த ஆர்மன் இதுன்னு போட்டிருந்ததுன்னு சொன்னான் பேர். ஸோ அதுக்கிட்டேருந்து எடுத்தது போல் இருக்குது. அது சாப்பிட்டா அந்த இது மாதிரி வந்துச்சு. இதுவும் சூப்பர். இனிமேல் அவன் வந்து தடுத்துக்கலாம், அந்த வாலி ஏதாவது அடிப்படை வந்தாலும் அந்த இடத்துல இனிமேல் அவனால் ஃப்ரீஸ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி பவரும் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சு இப்போ அந்த மரியா சவரம் அரைச்சிடலான்ற ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு. இந்த மாதிரி போட்டு அடைச்சிடலான்ட்டு பார்ப்போம் எந்த அளவுக்குன்றது. ஆனாலும் யாருன்னு இப்பயும் பாருங்கள், இதெல்லாம் முடிச்சுட்டு பர்சனலாக அவன் யோசிக்கிறப்போ திரும்ப அதே தான், அப்பா இது என்ன அப்படின்றப்போ மனசளவில் அவன் வீக் ஆகிட்டே போகிறான்றது அவனுக்கும் இருக்குது. அதுவும் ஒன்றும் தெளிவாது. இன்னும் அந்த பேஸ்மெண்ட் இருக்குது. நான் நினச்சேன் இதான் பேஸ்மெண்ட், அப்புறம் தான் நீங்கள் சொன்னீங்க இல்லை ப்ரோ இது வேறு அது இன்னும் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போனால் தான் அவங்க அப்பா சைடு என்ன விஷயன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அங்கே தான் விஷயமே இருக்குது. இப்போ ஹிஸ்டோரி அவங்க அப்பா அந்த ரைஸ் அவர் தான். இப்போ இது டைட்டன் இது என்ன உருவன்னு கூட நமக்கு தெரியல, படுத்துனே ஊர்ந்துனே போயினுக்குது. இது பல மடங்கு பெருசு. நான் அங்கேயே இதுவாகிறப்போ அந்த இதுக்கே இவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக காற்றுக்கு அப்படியே அடித்து தள்ளுறாங்க. அதுலேயே தெரிஞ்சு போச்சு ஏதோ வித்தியாசமான டைட்டன் போல இதுன்னு. பார்த்தா பிரம்மாண்டமாக வந்திருக்கு. ஆனால் இது எழுந்து அதனால் கூட நடக்க முடியாது போல், அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அதனால் அது ஊர்ந்தே போயிட்டுருக்கு. இது இருக்கிற சைஸு பார்த்தா ஒரு செகண்டில் அந்த ஊரே அப்படி வீசிச்சுன்னா மொத்தம் இப்படி உருண்டுச்சுனாலே காலி போலகுது. அப்படி இருக்குது இதை பார்க்க. ஆனால் நம்ம எர்வின் வந்து வரட்டோன்றாரு, மக்களை எவாக்குவேட் பண்ணால் அதெல்லாம் வேணாம் அப்படியே இருக்கட்டும்ன்றாரு. அவர் பிளானே எனக்கு புரியல. இது வந்து என்ன பண்ணுன்னு தெரியல, இது எப்படி அழிக்க போகிறாங்கன்னு எனக்கு புரியல. எரன் கூட பார்த்தா அதுக்கு முன்னாடி எனக்கு குட்டியாக தெரியும், டைட்டனாக மாறினா கூட அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு சின்னதாக தெரியும். அப்படி இருக்கிறப்போ என்ன பண்ண முடியுன்னே தெரில. பார்க்கலாம் அது என்ன பிளான். ஓகே, ஏதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.